we are not preparing that qualification. எங்களுக்கு அந்த தகுதி தேவையில்லை. எங்களுக்கு வேண்டியது ஒரு அடிப்படை கல்வி. அது பிஏவாக இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், பிபிஏவாக இருக்கலாம் என்று இன்றைக்கு எல்லா பன்னாட்டு நிறுவன அத்தனை நிறுவனங்களுமே இன்றைக்கு அந்த அடிப்படை கோட்பாட்டிலே தெளிவாக இருக்கின்றன. அதான் இன்றைக்கு வேலை வாய்ப்பு என்பது மிக அற்புதமான ஒரு தருணமாக இன்றைக்கு நம்முடைய பகுதிகளிலே, நம்முடைய குறிப்பாக சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே நிர்ணயமாகி நிச்சயமாக இருக்கிறது. நான் இப்போ நீங்க பிளேஸ்மெண்ட் போனீங்க. இப்ப படிக்கின்ற 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 8 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் வேலை வாய்ப்புக்கு. உடனடியாக பிளேஸ்மெண்ட் எடுத்ததில் 8 பேர் இங்கு தேர்வாக 6 பேர் பெண்கள், 2 பேர் ஆண்கள். இவர் எந்த பதவிக்கு செல்வார்கள்? பணிக்கு செல்வார்கள். எத்தனை பதவிக்கு செல்லலாம். சாதாரணமாக ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர் நீங்க எடுத்தீங்கன்னா, சினிமா டைரக்டர் வரும்போது ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் வருவார். அதாவது சொல்ல போனா டீ எடுத்து கொடுக்க ஆள் தான் வருவார். கடைசியா உயிரிழந்த போது சங்கர் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு உச்சத்தை தொடுகின்ற மனிதராக தென்படுவார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம். ஆரம்பம் என்பது எப்போதுமே எளிமையாகத்தான் இருக்கும். அதாவது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், அண்ணா சொன்னோம்னா லாங் மார்ச், பெரிய பயணம் ஒரு சிறு அடியின் மூலம் தான் போகிறது சொல்வார்கள். பெரிய பயணம். நான் 10 மைல் தூரம் நடக்கிறேன்னு சொன்னால் அந்த 10 மைல் தூரத்தை நான் 10 மைல் தூரத்தில் ஆரம்பிக்க முடியும். முதல் அடியை எடுத்து வைத்தால் 10வது மைலில் அடைய முடியும். ஆகவே அதை அழகாக சொல்வார்கள் அண்ணா அவர்கள். அவருடைய வாக்கு சொல்லுவதனால் ஒரு பெரும்பயணம் ஒரு சிறு அடியை தான் துவங்குகிறது என்று அழகாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சிறு அடியை நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள். இந்த ஆண்டு முடித்தவுடன் ஒரு பட்டதாரிகளாக ES சுப்பிரமணியம் பெயரால் நடைபெறுகின்ற இந்த கல்லூரியுடைய பட்டதாரியாக நீங்கள் வெளியே வர இருக்கின்றீர்கள். அப்படி வெளியே வருகின்ற போது நீங்கள் மேற்கொண்டு படிக்க வேண்டும். மேற்படிப்போ அல்லது வேலை வாய்ப்போ எந்த வகையிலோ உங்களுக்கு திறந்திருக்கிற வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிற நான் மனதார வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த கல்லூரி நிறுவனத்திற்கு துணை புரிந்த முன்னாள் அரசுக்கும் இன்னார் அரசுக்கும் அத்தனை பேருக்கும் அதிகாரி பெருமக்களுக்கும் நன்றி நான் கூற கடைபெற்றிருக்கிறேன். ஏன்னா வரும்போதே இந்த மாதிரி காலேஜ் நடத்துறாங்க சார், அதுவே போதும் சார் சொல்றாங்க. குறைபாடுகள் இருக்கலாம், குறைபாடுகள் இல்லாத யாரும் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட இதை நடத்துவது ஒரு பெரிய அறப்பணி என்று அவர்கள் போற்றி பாதுகாத்து ஆதரவளித்திருக்கிறார்கள். அந்த அதிகார பெருமக்களுக்கு, அரசாங்கம் சார்ந்த பெருமக்களுக்கு அத்தனை பேருக்கு நான் நன்றி நடைபெற்றிருக்கிறேன்.